நருட்டோ விசஸ் லூஃபி யாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் பெட்ரு? அனிமி ஹிஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் யாருக்கு? நம்ம நருட்டோக்கா இல்லைனா லூஃபிக்கா? ரெண்டு கேரக்டரும் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நார்மலாக இருந்து லேட்டர் அன்பிலீவபிள் லெவலுக்கு ரீச் ஆகியிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நருட்டோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி சக்ரா, குராமா, சேஜ் மோட் அண்ட் சிக்ஸ் பாத் பவர் மூலமாக தான் எவால்வ் ஆகுது. லூஃபியோட ப்ரோக்ரெஷன் மோஸ்ட்லி டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங், ஹக்கி அண்ட் கிரியேட்டிவ் மூலமாக தான் எவால்வ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ரஸ் யாருக்கு பெட்டராக இருக்குது. பிகினிங்கிலேருந்து ஃபைனல் ஃபார்ம் வரைக்கும் ரெண்டு பேரோட ஜேர்னியை பார்த்து லாஸ்ட்டில் யார் வின்னர்னு டிசைட் பண்ணலாம். நருட்டோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா அவர் ஒரு டேலண்டட் நிஞ்சா மாதிரி கூட தெரியாமல் இருந்தார். அகாடமியில் பேசிக் டெக்னிக்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆனார். ஆனால் நருட்டோ கிட்ட ஆல்ரெடி ஒரு மேசிவ் ஹிடன் பவர் இருந்துச்சு. அதுதான் நைன் டெயில் குராமா. இனிஷியலி நருட்டோ குராமாவோட சக்கரா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நருட்டோ கோவப்படுறதுனால அப்படியே குராமாவோட பவர் பார்த்திங்கன்னா சக்கரா மூலமாக லீக் ஆகுச்சு. அது நருட்டோக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து, ஹீலிங்கு எல்லாமே கொடுக்குது. பட் நருட்டோ கிராஜுவலி இந்த பவரை பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு மேஜர் எவால்யூஷன் சேஜ் மோடு. நருட்டோ நேச்சுரல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நார்மல் சக்ராவை விட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணார். சேஜ் மோடில் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ரிஃப்ளெக்ஸஸ், சென்சிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. பெயின் ஃபைட்டில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நருட்டோட கேரக்டர் ப்ரோக்ராம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹியூஜ் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் நருட்டோ ஜஸ்ட் குராமா பவர் மேலே டிபெண்ட் பண்ணாமல் தன்னோட ஓன் ட்ரைனிங் மூலமாக ஒரு லெஜெண்டரி பவரை அச்சீவ் பண்ணுறாரு. ஆனால் நருட்டோட பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி இங்கே முடியலை. குராமா எனிமியாக பார்த்தது நம்ம நருட்டோவை. குராமாவோட ரிலேஷன்ஷிப் கிராஜுவலி சேஞ்ச் ஆகுது. நருட்டோ குராமாவோட சக்கரா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அந்த சக்ரா மோடு அண்ட் லேட்டர் குராமா மோடு அக்ரஸ் பண்ணுறாரு. இது நருட்டோக்கு ஒரு மேசிவ் ஸ்பீடு, சக்ரா, டியூரபிலிட்டி அண்டு டிஸ்டர்ப் பவர்லாம் கொடுக்குது. தென் கம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்கிரேட், அதாவது சிக்ஸ் பாத் சேஜ் மோடை அடையிறாரு. இந்த ஸ்டேஜில் நருட்டோ நார்மல் சேஜ் மோடை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவலுக்கு ரீச் பண்ணுறாரு. சிக்ஸ் பாத் பவரு, சேஜ் மோடு அண்ட் குராமாவோட சக்கராவை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதிலிருந்து நருட்டோ பேட்டில் ஃபீல்டில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக மாறுறாருங்க. அண்ட் லேட்டர் பொருட்டோ எரரில் நருட்டோ பேரியன் மோடை யூஸ் பண்ணுறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிகாஸ் பேரியன் மோட் சிம்பிளி மோர் சக்கரா இல்லை, நருட்டோ குராமாவோட சக்கராவை கன்சியூம் பண்ணி டெம்பரரியாக பவர் பூஸ்ட் கிரியேட் ஆகுது. ஆனால் இதுக்கு அவங்க கொடுத்த ஒரு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குராமாவோட லைஃப் தான். ஸோ நருட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, குராமா கூட அவருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவால்வ் ஆகுது. இப்போ லூஃபி பக்கம் வரலாம். லூஃபி ஸ்டார்டிங்லேயே ஒரு சிம்பிள் லுக்கிங் பைரட் தான். அவரோட மெயின் எபிலிட்டியே கம் ஃப்ரூட்டுன்னு ஒரு டெவில் ஃப்ரூட் பவரு. லூஃபியோட பவர் ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆக முடியும். ஆனால் லூஃபி அதை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் ஃபைட்டு யூஸ் பண்ணுற அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கியர் செகண்டு. லூஃபி அவரோட பிளட் சர்க்குலேஷனை ஆக்சிலேட் பண்ணி பாடி பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா மேசிவாக இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணுது, பவரும் இன்க்ரீஸ் பண்ணுது, ரியாக்ஷனும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. தென் அடுத்த கியர் பார்த்திங்கன்னா தேர்டு கியர். லூஃபி போனில் பார்த்திங்கன்னா ஏரை இன்ஃப்ளூயன்ட் பண்ணுறாரு, கேட்லிங் அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ கியர் 2க்கும் கியர் 3க்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு. ஒரு ஃபோக்கஸ் மோர் ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸு தான், அனதர் ஃபோக்கஸ் ஆன் மேசிவ் பவர். பட் லூஃபி ப்ரோக்ரெஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவர் எவரி நியூ ஃபார்மில் சிம்பிள் பவரை பூஸ்ட் பண்ணலை, கிரியேட்டிவ் ஃபைட்டில் ஸ்டைலை டெவலப் பண்ணார். அதுக்கப்புறக்கு டைம் ஸ்கிப்புக்கு அப்புறக்கு நம்மளோட லூஃபியோட நெக்ஸ்ட் ஹியூஜ் எவால்யூஷன் தான் கியர் 4. இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்ம லூஃபியோட ரப்பர் பாடி ப்ளஸ் ஹக்கியை கம்பைன் பண்ணார்.
கியர் 4க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் மேன், டேங்க் மேன், அப்புறம் ஸ்னேக் மேன். டேங்க் மேன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து பேர் போனது. ஸ்னேக் மேன் வந்து ஸ்பீடை வந்து அட்டாக் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி இந்த ஸ்னேக் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டுக்கு அட்டாக் டைரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ லூஃபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நருட்டோ மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் பவர் கம்பைன் பண்ணி எவால்வ் ஆகுறாரு. பட் லூஃபி சேம் பேசிக் எபிலிட்டியை வேயில் வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து ஃபேமஸாக வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதனாலேயோ பார்த்தீங்கன்னா லூஃபி ஒரு யூனிக் ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அடுத்த நம்ம லூஃபியோட கியர் 5 தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் கம் டு த கியர் 5. இது லூஃபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்லேயே ஒரு பிக்கஸ்ட்டு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னே வந்து சொல்லலாம். நம்ம லூஃபியோட டெவில் ஃப்ரூட் நேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரிவீல் ஆச்சு இந்த இடத்துல. கியர் 5ல பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட ஃபைட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கார்ட்டூன் லைக் அப்புறகு ஃப்ரீடமை வந்து ரீச் பண்ணிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த கியர் 5ல வந்து பவர் கிடச்சிது. அது மட்டும் கிடையாது, சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக அவரால் யூஸ் பண்ண முடியும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா லூஃபி ஃபைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் வந்து அந்த ஃப்ரீடமை நோக்கி தான் வந்து இந்த கியர் 5 வந்து ஃபைட் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கியர் 5 வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான லூஃபியோட ப்ரைம் ஃபார்ம்னே சொல்லலாம். இப்போ மெயின் கொஸ்டின் என்னென்னா யாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, யார் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நருட்டோ சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரைனிங்கு அப்புறம் இந்த எமோஷ்னல் க்ரோத்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நருட்டோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அட்வான்டேஜ் வந்து நான் சொல்லுவேன். எதனாலனா நருட்டோட ஜேர்னி, அப்புறம் குராமாவோட சக்ரா, அப்புறக்கு அவங்க கற்றுக்கிட்ட சேஜ் மோடு, அப்புறக்கு குராமாவோட மோடு, அதுக்கு பிறகு அவனுக்கு கிடைச்ச 6 பாத் பவரு, அப்புறக்கு அவன் குராமா இழந்து அவனுக்கு வந்து பேரியர் மோடு கிடச்சிது. அதுக்கு அப்புறக்கு அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி, அப்புறக்கு எஸ்பெஷலி அவனுக்கும் குராமாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஸ்டார்டிங்கில் குராமா அவனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டது, லேட்டராக குராமா வந்து அவனோட ஒரு பிக்கஸ்ட் பார்ட்னராக மாறினது. அது மட்டும் இல்லை எக்ஸலண்ட் கேரக்டராக வந்து இந்த இது கடந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து மாற்றிருக்கோம். பட் லூஃபி மட்டும் சகிச்சவன் கிடையாது, அவன்கிட்டையும் வந்து ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. கியர் 2, கியர் 3, அதாவது கியர் 4, கியர் 5 எவ்வரி ஸ்டேஜ்லேயும் வந்து லூஃபி வந்து தன்னோட கிரியேட்டிவ் வந்து அவன் வந்து அடைஞ்சான். அப்புறம் வந்து அவன் வந்து மாஸ்டர் பண்ணோட எபிலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம லூஃபியோட கியர் 5 தான் அவனோட கடைசி வந்து ஃபார்ம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னுமே வந்து ஸ்டோரி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஹூ ஹேஸ் த பெட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்னு கேட்டிங்கன்னா ஃபார் எமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்டோரி கனெக்ஷன்னு பார்த்தா நருட்டோ வின்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஃபார் கிரியேட்டிவ் அண்ட் யூனிக் எவால்யூஷன் அப்படின்னு பார்த்தா லூஃபி ஜெயிக்கிறான் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் இஃப் ஹேவ் டு சூஸ் ஒன் ஓவரால் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து யார் பக்கம் போகுதுன்னா நருட்டோ பக்கம் தான் வந்து போகுது. பிகாஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் நருட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீப்லி கனெக்டட் டு த ட்ரைனிங், ஹிஸ் ஸ்ட்ரகிள்ஸ், குராமா அண்ட் ஹிஸ் ஓவரால் கேரக்டர் ஜேர்னி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. லூஃபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் இன்க்ரெடிபிளி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மேசிவாக இருக்கும். பட் நருட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பார்த்தீங்கன்னா மோர் கனெக்டட் டு ஹிஸ் பர்சனல் க்ரோத்து. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கும் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் நருட்டோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. பட் இதுதான் என்னோட ஆப்ஷன் மட்டும். உங்களோட சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். நருட்டோவா இல்லைனா லூஃபியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் யார் பெட்டராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 அனிமே கேரக்டரை கம்பேர் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி guys. See you in the next anime explanation video.